இன்னைக்கு எனக்கு என்னன்னா ஒரு கஷ்டம் என்னன்னா, எங்க உயர் அதிகாரி, எனக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரி, மாவட்ட கண்காணிப்பாளர் இப்ப ஒரு மறுபதிக்க கொடுத்திருக்கிறார். அதுதான் வேதனையா இருக்கு. அதாவது வாகனமே என்கிட்ட இருந்து பறிக்கப்படல அப்படின்னு கூட சொல்றார். பிரஸ்ஸ கூப்பிட்டு தவறான இதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்றார். ரைட், ஓகே, ஐ அக்செப்ட் இட். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலேரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ARSI திரு செந்தில்குமார் அவர் இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ARSI, நான் உங்க DSP கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க DSP கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. உடனடியா அந்த ARSI கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நான் 1996வது பேட்ச் SI டைரக்ட் SI இன்னைக்கு வந்த 2008ஆம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் SP இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியா அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு தெரிவிக்க முடியாது. நீங்க எனக்கு மேல் அதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும், ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது சொன்ன அடுத்த 10 நிமிடத்துல பைக்ல திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார், கட்டளையிடுறார், உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றாரு. ரைட், முருகப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்செம் பந்தோபஸ்துக்கு மைக்கிலே சொல்லிட்டு போய் 5ஆம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போன. எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நானு பயணம் செஞ்சேன். கிட்டத்தட்ட 400 இருந்து 450 கிலோமீட்டர் 5, 6, 7 3 நாட்கள் நான் பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும்போது SB ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது, நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோபஸ்து ஆனரபிள் CM பந்தோபஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட்குவார்டர்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் இங்க ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 2 மணிக்கு நைட்டு கொடுக்குறேன். அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவுகள் எல்லாமே GD இருக்கு, எல்லாமே இருக்கு.